பிரேஸ் லாட் எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்நாளிலே ஒரு ஒரு பரலோக ராஜ்யத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்றால் தனி மனிதனுடைய பரிசுத்தம் தேவையாக இருக்கிறது. தனி மனிதனுடைய நல்லொழுக்கங்கள் தேவையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். சகோதரரோட சகோதரன் வழக்காடுகிறான், அவிவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. சண்டை போடுறது குற்றமாக இருக்கிறது. எந்த விஷயத்துலையும் எப்படி பார்த்தாலும் குற்றமாக இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கு அப்படியே செய்கிறீர்கள். இப்போது ஒருத்தர் சண்டை போடுறாங்க, ஒருத்தர் பிரச்சனை பண்ணுறாங்கன்னா நீங்களும் என்ன பண்ணுறீங்க? ஒருவர் விட்டு கொடுக்காம சண்டை போடுகிறீர்கள். விட்டு கொடுக்கறது இல்லை. நஷ்டப்பட்டுலாம் பரவாயில்ல, விட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, சகித்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறதில்ல? விட்டு கொடுக்காமல் இருக்கிறதுனால அங்கே அதிகமாக சண்டை வருகிறது. அது எப்படி இருக்குதா? நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படியே செய்கிறீர்கள். இப்போது ஒருத்தன் அநியாயக்காரனாக இருக்கான், 2 சகோதரில் ஒருத்தன் அநியாயக்காரனாக இருக்கிறான். அவன் நஷ்டப்படுத்துகிறான், அவன் குற்றம் செய்துக்கிறான். இதை யார் பார்க்குறாங்கன்னா அவிசுவாசிகள் பார்க்கிறார்களாம். சரி, நீங்கள் பொறுத்து போகிறதையும் அந்த அவிசுவாசிகள் என்ன பண்ணுறாங்களா? பார்க்குறார்களாம். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சண்டை போடுறத என்ன பண்ணுறாங்களாம்? அந்த அவிசுவாசி பார்க்கிறாராம். என்ன சொல்ல வருகிறார் என்றால், அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், நீதிமான் இன்னும் நீதிமானாக இருக்கட்டும், துன்மார்க்கம் இன்னும் துன்மார்க்கமாக இருக்கட்டும், பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களை, இன்றைக்கு என்ன நம்ம அறிந்து கொள்ள போகிறோம் என்றால், தனி மனித சுய பரீட்சையிலே நம்ம போய்கொண்டிருக்கிறோம். சுயநீதி, சுய சுத்தம், சுய பரிசுத்தம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். சரி, இப்படி நம்ம சண்டை போடுறதுனால எப்படி இருக்கிற நம்ம பார்க்க போகிறதுல என்ன நடக்குதான்? நம்ம பரலோக ராஜ்யத்தை இழந்து போகிறவர்களாக இருக்கிறோமா? என்னங்க சிஸ்டர், சண்டை போடுறதுனாலேயே சிஸ்டர் அப்படின்னா, ஆமாம் அப்படிதான் சொல்லி நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. இங்கே பாருங்கள், அநேகாரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தார, விக்கிரக ஆராதனைக்கார, விபச்சாரக்கார, சுய புணர்ச்சிக்கார, ஆண் புணர்ச்சிக்காரரும் பரலோக ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லையா? ஒரு வார்த்தை ஆண்டவர் போட்டார், ஒரு மெசேஜ் ஆண்டவர் போட்டார் பாருங்கள். ஒரு 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 தேசத்தில் இருந்து அடுத்த தேசத்துக்கு போக சொல்லி ராஜா என்ன பண்ணுறார்? கட்டளையிடுகிறார். அப்போது அந்த ராஜா சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாம் எப்படி போக வேண்டும் என்றால் கப்பல் ஏறி போக வேண்டும். அந்த கப்பலில் ஏறுறதுக்கு ராஜாவுடைய லெட்டர் தேவையாக இருக்கிறது. அப்போது அந்த லெட்டரை காமிச்சு கப்பல் ஏறி எல்லாரும் என்ன பண்ணி போய்கொண்டே ஏறிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ ஒருவன் ஓடி வரான், ஐயா எனக்கு என்னையும் ஏற்றி கொள்ளுங்கன்னு. இல்லை ராஜாவோட லெட்டர் வேண்டும் அப்படி சொல்லுகிறார்கள். அப்போ சொல்கிறாரு, இல்லை அவர் கொடுத்தாரு, ஆனால் நான் எங்கேயோ தொலைச்சிட்டேன், லெட்டர் என்ன பண்ணேன்? தொலைச்சிட்டேன் அப்படின்போது, அப்போ அத்தாரிட்டி இல்லாமல் உங்களை என்ன பண்ண முடியாது, இந்த தேசத்துலேருந்து அடுத்த தேசத்துக்கு இந்த கப்பலில் ஏற்ற முடியாதுன்னு சொல்லி அந்த கப்பல்காரர் சொல்லுகிறார். அப்போ அவர் சொல்லுகிறார், இல்லை நான் வாங்கினேன், ஆனால் மிஸ் பண்ணிட்டேன். சரி, நீ அதை வாங்கினல்ல, அப்போனா அந்த கவர் இருக்கும்ல, லெட்டர் மிஸ் பண்ணிட்டேன் ஓகே, ஆனால் அந்த கவர் இருக்கும்ல, அந்த கவரில் ராஜாவோட அட்ரஸ் இருக்கும், அந்த 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 ராஜாவுடைய சின்னம் இருக்கும். அதை நீ போய் என்ன பண்ண எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது, இவன் ஓடி போய் லெட்டரே தொலைஞ்சிடுச்சு, இந்த கவர் வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு தூக்கி என்ன பண்ணிட்டான்? குப்பையில் போட்டான். இப்போது என்ன பண்ணுறான்? அந்த லெட்டர் தான் இல்லை, அந்த கவரையாவது போய் எடுத்துடுவான்னு சொல்கிறானே சொல்லி, கப்பல்காரன் சொல்கிறானே சொல்லி, அந்த நேரம் பாருங்கள், நேரமே இல்லை, அது கொஞ்சம் நேரம் விட்டால் அது கப்பல் போயிடும். அப்போ ஓடி போய் அந்த குப்பையில் என்ன பண்ணுறார்? அந்த தம்பி தேடுகிறார், அந்த 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 கவரை தேடும் பொழுது அந்த கவர் என்ன பண்ணுது? கிடைக்கிறது. அப்போ அந்த கவரை தூக்கி கொண்டு ஓடுறாரு, கடைசியாளாக ஓடுகிறார். ஓடும்பொழுது அந்த கப்பல்காரர் வாங்கி, நீ வாங்கினது உண்மையாக தான் இருக்கும், ஏன்னு கேட்டால் நீ பேசின விதம் அப்படி நான் கண்டுபிடித்தேன், இதை நீ மிஸ் பண்ணன்றதும் கண்டுபிடித்தேன், இதில் ராஜாவோட சின்னம் இருக்குது, நீ வாங்கினது உண்மைன்ற ஒரு அத்தாரிட்டி இருக்குதுன்னு சொல்லி அவன் என்ன பண்ணார்? கப்பலில் ஏற்றி கொண்டு அடுத்த தேசத்தில் கொண்டு போய் விட்டார்களாம். பிரியமானவர்களே, ஒரு கப்பல்
ஏறுவதுக்கே அவ்வளோ அத்தாரிட்டி கேட்குறாரு கடவுள்னு சொல்கிறால், நாம் சுய பரீட்சையிலே பாஸ் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா என்றது நம்ம இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, பாருங்க, பரலோக ராஜ்யத்துக்கு தனி மனித சுய புத்தி, சுய அன்பு, சுய பரிசுத்தம் தேவையாக இருக்கிறது. அப்போது இதில் பெரிய ஒரு காரியம் இல்லை. விக்கிரகாராதனைக்காரர், விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், இவங்கெல்லாம் தன் சுயத்தில் சந்தோஷம் அனுபவிக்கிறவர்கள், சுயமாக விக்கிரகத்தை தான் முன்னிருந்து வைக்கிறவர்கள். அவர்கள் அது மாத்திரம் இல்லை, அநியாயம் செய்கிறவர்கள். அநியாயம் என்னென்னா அநியாயம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். பிரியமானவர்களே, அப்போ பாருங்கள், அந்த கப்பல் ஏறுறதுக்கு, அந்த அடுத்த தேசத்துக்கு போகிறதுக்கு அவ்வளோ அத்தாரிட்டி தேவைப்படுகிறதுனா, பரலோக ராஜ்யத்துக்கு போக எவ்வளோ அத்தாரிட்டி தேவையாக இருக்கிறது. அது தனி மனித 5 பேர் ஒரு குடும்பத்தில் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்க, 5 பேர் போயிட்டு 5 பேர் கைவிடப்படலாமா? அதுக்கு தான் கன்னிகை குறித்து ஆண்டவர் அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், நம்ம நிறைய நேரம் அநியாயம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நாங்கள் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல ஒரு சிஸ்டர் கொஞ்சம் துடுக்காக தான் பேசுவாங்க. அவங்க இன்னொருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்கள ரொம்ப நாள் கழித்து பார்க்குறாங்க போல். இவங்க துடுக்காக பேசுகிறவங்க பார்க்கும்போது, என்னங்க சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால், இவங்க பதிலே சொல்லலை, கம்முன்னு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு டக்குன்னு கோவம் வருது. வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஏன் சகப்பாக இருக்கவங்ககிட்ட தான் பேசுவீங்களா, கருப்பாக இருக்கவங்ககிட்ட பேச மாட்டிங்களா அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தையை விட்டாங்க. அதுக்கும் அவங்க என்ன பண்ணலை, பதிலே சொல்ல கம்முன்னு இருந்தாங்க. பிரியமானவர்களே, அது கூட ஒரு எப்படி சொல்கிறது, அநியாயம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லவங்களோ கெட்டவங்களோ நம்ம அதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் போகும். ஆனால் அதாவது ஒருத்தர் கேட்குறாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லி தான் ஆக வேண்டும். ஏன்னா அது மிருகன்னா அது பதில் சொல்லாது. மனுஷனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், பதில் சொல்லணும். இப்படி நிறைய பேர். இன்னொன்று பாருங்கள், இதில் இன்னொன்று படிக்கலாம். திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதார்சனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. பாருங்கள், திருட அவன் வயிற்று பழப்புக்கு ஏதோ ஒன்று திருடுறான். பொருளாசைக்காரன், ஐயோ இந்த பொருள் பத்தாது, இன்னும் பொருள் வாங்கணும். வெறியர், கோவக்காரன், பயங்கரமான கோவக்காரன், குடிச்சு வெறிச்சு இருப்பான். அவன் என்ன பண்ணுறான், தன் சுயம், தான் சரீரம், நான் குடிப்பேன், நான் இருப்பேன், நான் அடிப்பேன் அப்படின்னு இருப்பான். அவன் வெறியர். உதார்சனம், இதுதான் உதார்சனம். ஒருத்தர் பேசுகிறாங்க, உங்களை பார்த்து தான் கேட்குறாங்க, எப்படி இருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ கேட்குறாங்க, நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணும். பரிசுத்த ஆவியை பெற்றேன், அபிஷேகம் பெற்றேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் திருவிருந்து வாங்குகிறேன், நான் கர்த்தரோட பிள்ளை, பைபிள் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் மற்றவர்களை உதாசீனப்படுத்துவோமானால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. பிரியமானவர்கள் நிறைய பேரை நான் பார்க்குறேன். நிறைய பேர் உதாசீனம், அலட்சியம், வார்த்தையில், பார்வையில், ஆமாம், அப்படி செய்கையில், அப்படியே வாய் இப்படி ஒழுங்கெடுப்பாங்க. இப்படி நிறைய காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். ஒருவேளை நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் இதை கவனித்து கொள்ளுங்கள். அநியாயக்கார பரலோக ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லையாம். அது மாத்திரமில்லை, உதாசனம் செய்கிறவன் என்ன பண்ணுவானா, கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. பெரிய கொலைக்காரனும் இருக்கிறான், இதில் உதாசனம் பண்ணுகிறவனும் இருக்கிறான். இதை நிறைய நேரம் நான் ரொம்ப யோசிப்பேன். உதாசனம் பண்ணுறதுன்னா பெரிய பாவமா அப்படின்னு பார்த்தா அவங்க மனசு வலிக்குது இல்லைங்களா? அப்போது அது எப்படி இருக்கான், கொலைக்கு சமானமாக இருக்கிறதா. பிரியமானவர்களே, ஒரு தேசத்துலேருந்து ஒரு தேசம் போகிறதுக்கு ராஜாவுடைய ஒரு 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 கவர் அவர்களை அந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு கொண்டு போகுமானால் நாம் எப்படி இருக்கிறோன்னா, ராஜாவுடைய சாயலில் இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, அவரோட மரித்து அவரோட உயிர்த்து இருக்கிறவர்களாக இருக்கிறோம். எப்போனா ஞானஸ்தானம் எடுத்தவர்கள். அதையும் நம்ம வாசிக்கலாம்னு நினைக்கிறேன்.
அப்போ பாருங்கள், அப்போது உதாசனம் பண்ணுகிறவர்கள் ஏகப்பட்ட ஒழுங்கெடுக்கிறது, கண்ணில் அப்படி பார்க்கறது, அப்படி சிமிட்டுறது, கஞ்சாடை பண்ணுறது, அவங்களாம் பரலோக ராஜ்யத்திலே போக மாட்டார்களோ. இதில் கவனித்து கொண்டு இருக்கிற என் சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நான் சொல்லிட்டு நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன், ஆண்டவருக்கு அது அருவருப்பான காரியம். மல்கியாவில் 3ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பேசுகிறார்கள் என்று கவனித்து கேட்கிறவராக இருந்தாராம். அதை கேட்டு ஞாபக புஸ்தகத்தில் எழுதுகிறவராக இருக்கிறாராம். அப்போது நாம் என்னெல்லாம் செய்கிறோம் என்றது ஒருவர் பார்த்து கவனித்து கொண்டே இருக்கிறார் என்றது நீங்கள் அறிய வேண்டும். பாருங்கள், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். அப்போது ஞானஸ்நானம் எடுத்தவங்க எப்படி இருப்பாங்க? உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், அப்போ இருந்தீங்க. ஆகினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். ஆவியினாலே கழுவப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்தது மாத்திரம் இல்லை, பரிசுத்த ஆவியினாலே கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், அதனாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். மீண்டும் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது? அதே தவறு செய்து விடக்கூடாது, அதே மாதிரி இருந்துடக்கூடாது. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்கள் இருந்தீர்கள். அந்த இருந்த இடத்துல இருக்கிறீங்களா? இருந்த இடத்துல இருக்கிறீங்களா? இன்றைக்கு மனம் திரும்புங்கள், இன்றைக்கு மனம் திரும்புங்கள். நாம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு தப்பு பண்ணால் நம்ம ஸ்ட்ரைட்டாக பேசிடலாங்க. கண்டிப்பு இல்லைன்னா நம்ம பிள்ளைகளை நம்ம கரெக்டாக மாற்ற முடியாது. நம்மளை ஒருத்தர் கண்டிக்கலைன்னா நம்ம சரியாக இருக்கவே முடியாது. அதனாலே பிரியமானவர்களே, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலம் கடைசி காலம். வேதத்தில் சொல்லப்பட்டது அத்தனையும் நடந்து கொண்டே வருகிறது. அப்போது பாருங்கள், ஒரு தேசத்துலேருந்து ஒரு தேசத்துக்கு போகிறதுக்கே ராஜாவுடைய ஒரு சின்ன ஒரு ப்ரூஃப் கிடைச்சதுக்குனால அவர் கப்பல் ஏறிட்டார். நாம் எப்படியா இருக்கிறோம்? நாம் யாராக இருக்கிறோம்? நம்ம போவோமா தெரியல. பாருங்கள், இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது, ரோமரில் வாசிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? சேத்துலேருந்து வந்துட்டோம், குளிச்சிட்டோம், மறுபடியும் சேத்துல எப்படி போவோம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஞானஸ்நானம் பெற்றுட்டீங்களே, அறியலையா? ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? நீங்கள் திருவிருந்து வாங்குறீங்களே, ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்குற. அறியாது இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு நடக்கிறோமா? இந்த இடத்துல நம்ம வச்சுக்கோ, என் பேரை நான் வச்சுக்கிறேன், நீங்கள் உங்கள் பேரை வச்சுக்கோங்க. நாம் புதிதான ஜீவன் உள்ளவராய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பாவத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோமா? கிறிஸ்துவுடனே நம்ம அடக்கம் பண்ணப்பட்டவர்களால், ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலினாலும் இணைக்கப்பட்டிருப்போம். நம்ம எல்லாத்துலேயும் நம்ம மரித்தவர்களாக இருக்க வேண்டிய, என்னை சேர்த்து தான் சொல்லுகிறேன். நான் நிறைய விஷயம் நான் ஃபோனை போட்டால் அவங்க எடுக்கலைன்னா அது எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் அவங்க ஃபோனை போட்டால் நான் என்ன பண்ணிவிடுவேன்னா எடுத்துருவேன். ஏன்னா அவங்களுக்கு கவலையாக இருக்குமேன்னு சொல்லி நான் கூப்பிட்டு அவங்க ஒருத்தவங்க மதிக்கலை அப்படின்னு சொன்னால், அப்போ நான் அவங்க தான்றதில்லை, மற்றவங்க யாருன்னா கூப்பிட்டாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம கூப்பிட்டு அவங்க வந்து என்னான்னு கேட்கலையே, நம்ம அப்படியே இருப்போம்னு சொல்லி நான் இருக்கவே மாட்டேன். கூடிய மட்டும் 99% 1% வேணால் ஃபெயிலாக இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், ஏன்னு கேட்டால், நீ உன்னை போலவே நீ பிறரை நேசின்னு சொல்லுகிறார். நமக்கு எதெல்லாம் கவலையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அதெல்லாம் மற்றவர்களுக்கு நம்ம செய்யக்கூடாது. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதல் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் நிறைய பாவத்துக்கு மறிக்கிறவர்களாக இருக்கோம். நான் எதுக்கெல்லாம் எனக்கு கவலையாக இருக்கிறது? இப்போது ஒரு டீம்லேருந்து இன்னொரு டீமில் நான் ஒரு ஊழியக்காரமாக கூட இருக்கிறேன்.
நான் அவங்கள விட்டு பிரிஞ்சு எதிராளிக்கிட்ட போனால் அவங்களுக்கு கவலையாக இருக்கும் அப்படின்றது எனக்கு வந்து தெரியும். இப்போது எப்படி சொல்கிறது, என்னோட டீம்லேருந்து ஒருத்தர் போனால் எனக்கு கவலையாக இருக்குது. அந்த காரியத்தை நான் செய்யக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாக இருக்கிறேன். சபையிலேருந்து எங்கள் அப்பாவையே நான் கூப்பிடலை. நான் ஒரு சபைக்கு போய்ட்டுருந்தேன், அந்த சபையிலேருந்து நான் வந்துட்டேன், என்னால் போக முடியல. அங்கேருந்து எங்கள் அப்பாவை கூப்பிட்டுட்டாலோ இல்லை என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்கான் அவங்கள கூப்பிட்டுட்டாலோ அவர் கவலைப்படுவார் என்பதற்காக அவங்கள தயவு செய்து நீங்கள் அங்கேயே போயிடுங்க, வரணுன்னும் போது கூட தயவு செய்து அங்கே போயிடுங்க. 2 பேரும் ஒன்றா லீவ் போட்டாலும் எனக்கு பயமாக இருக்கும். என்னோட சூழ்நிலை, நான் சண்டே போக மாட்டேன், அவங்களும் போகலன்னா 2 பேரும் சேர்ந்து எங்கே போயிட்டாங்கன்னு நினைக்க போகிறாங்கன்னு ரொம்ப கவலைப்படுவேன், ஃபீல் பண்ணுவேன். ஏன்னு கேட்டால் அந்த மாதிரி போயிடுவாங்களோ, கும்பலாக சேர்ந்து போயிடுவாங்களோ, கூட்டிகிட்டு போயிடுவாங்களோன்ற ஒரு எண்ணம். அதனால் அவர் கவலைப்படக்கூடாது என்பதற்காக எங்கள் அப்பாவை ஒரு சபையில் நான் அங்கேயே வச்சுருக்கேன். நான் வேறு சபைக்கு போய்ட்டுருக்கேன். பிரியமானவர்களே, நமக்கு எதெல்லாம் ஒருத்தவங்க சொன்னால் கவலையாக இருக்குது நம்ம நினைக்கிறோமோ மற்றவர்களுக்கு நம்ம செய்யாது இருப்போமாக. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறைப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். பிரியமானவர்களே, நம்ம பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது. பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறைப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இப்படி எல்லாம் அறிந்தது, இவ்வளோ எல்லாம் கேட்டு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம், திருப்பி நம்ம பாவம் செய்வோமானால் அங்கே உதாசனக்காரரே பரலோக ராஜ்யம் போக மாட்டார்கள் என்றால் நாம் செய்கிறது என்னதென்று அறிந்து நீங்கள் செயல்படுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த லெந்து நாட்களிலே நீங்கள் பாவத்துக்கு மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். பிரியமானவர்களே, நம்ம பிழைக்க வேண்டும் என்பதற்காகவே தன்னை அவமானத்துக்கு, தன் சரீரத்தை வெக்கத்துக்கும், தன் தலையை முள்ளுக்கும், தன் தோளுக்கு சிலுவையும் அவர் சுமந்தவரை மறந்து நாம் மற்றவர்களை இழிவாகவோ இல்லை அலட்சியமாகவோ இல்லை உதாசீனமோ படுத்தாதபடிக்கு, ராஜ்யத்தை இழந்து விடாதபடிக்கு நாம் மிக மிக கவனமாக இருப்போமாக. ஆமீன். பிரியமானவர்களே, இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவேளை இந்த தவறில் இருப்பீர்களானால் அதிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையை கவனித்து நீங்கள் அதன்படி வாழ்வீர்களானால் கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்தை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. ஆமீன். அல்லேலூயா.